ஹலோ guys, வெல்கம் டு டேஸ் ஆஃப் ரூபி அண்ட் ஐம் ரூபி. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா போன வீக்கில் அப்லோட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோலை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து லாங் வீடியோவை நம்ம போட்டோம்னு கண்டிப்பாக சொல்லியிருப்போம். ஸோ அதைப்படி பார்க்கும்போது நம்ம போன வீக்கில் வந்து என்னெல்லாம் கோல் செட் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பவர் லிஃப்டிங் ஷெடியூலை வந்து பிளான் பண்ணுறது, அண்ட் தேர்டாக வந்து இன்டர்ன் அப்ளை பண்ணோம் அண்ட் இன்டர்னை வந்து கெட் பண்ணோம் அப்படின்ற ஒரு தேர்ட் இருந்துச்சு. அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக மெடிடேஷன் பண்ணணும், டெய்லி 10 minutes ஆச்சு. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு 2 பேஜாச்சும் ஒரு புக்கில் படிக்கணும் அப்படின்றது தான் நம்ம கோலாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 சூப்பராக பண்ணியிருக்கோம். ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அண்ட் கன்சிஸ்டன்ஸாக வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ அது வரைக்கும் இட்ஸ் பெட்டர் ரிவார்ட் அண்ட் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் லிஃப்டிங்கான ஷெடியூலும் வந்து கடந்த வெனஸ்டே நம்ம போட்டு முடிச்சோம் அண்ட் அதையும் அப்லோட் பண்ணியிருப்பேன் டேஸ் அந்த ஷார்ட்ஸில். அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா இன்டர்னும் வந்து நமக்கு வந்து லைக் அட்லீஸ்ட் எதுவும் ஒரு சேஃபர் சைடுக்காக பெய்ட் இன்டர்வியூ பண்றோம். ஸோ அதனால அதுவுமே ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இதில் தான் போகுது. அண்ட் சோகமான விஷயம் என்னன்னா, நம்ம மிச்சர் ரெண்டை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ மிச்சர் ரெண்டை ஸ்கிப் பண்றதுல அது தப்பு. ஸோ இந்த வீக்ல இருந்து நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து கிட் பண்றோம். ஸோ இதுக்கப்புறம் எவ்ரிடே 10 minutes மெடிடேஷன் அண்ட் ரீடிங் புக்ஸ் ஆஃப் 2 pages கண்டிப்பா நமக்குள்ள இருக்கும். ஓகேவா? அண்ட் நம்ம இதுக்கப்புறம் அப்கமிங் வீக்ஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து இப்போ வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு நான் வந்து ஆக்சுவலி பவர் லிஃப்டிங் ஷெட்யூல் வந்து 3 வீக்ஸ்க்காக போட்டிருக்கேன். ஸோ தேர்ட் வீக் வந்து நம்ம என்ன அட்டன் பண்ண போறோம்னா, தேர்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா கோல் பெஞ்ச் ப்ரெஸ் வந்து 95 kg அண்ட் டெட் லிஃப்ட் வந்து 190 kg அண்ட் ஸ்குவாட்ஸை பொறுத்த வரைக்கும் 130 kg. ஐ ஹோப் 130 ஈஸியாக புஷ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 130 எப்படி போகுதுன்றத பார்த்து மேபி ஸ்குவாட்ஸை பொறுத்த வரைக்கும் 140 kg கூட புஷ் பண்ணலாம் அண்ட் வீக் 3 பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோட வீக் 3க்கான கோல். அண்ட் வீக் 2 வந்து இந்த வீக் 3க்கான கோலுக்கு எப்படி ப்ராக்ரஸ் பண்றோம் அண்ட் அந்த ப்ராக்ரஸ் நான் எப்படி கரெக்டா பண்றதுனால நம்ம பவர் லிஃப்டிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம பாடி அடாப்ட் ஆகுது அப்படின்றது தான் வந்து இந்த வீக் 2 ஆன ப்ராக்ரஸ். ஸோ வீக் 2 ஃபுல்லாவே வந்து என்ன இருக்கும், டெக்னிக்கல் ஒர்க்ஸ் அண்ட் அதுக்கான வீக் 3 என்னெல்லாம் பண்றதுக்கோ ஸோ கொஞ்சம் டீலோடிங் ஃபேஸ்லயே நம்ம போவோம். ஸோ அப்போதான் வந்து நம்ம பாடி அடாப்ட் ஆகும், டெண்டன்ஸ் அடாப்ட் ஆகும் ஃபார் வீக் 3. ஸோ இதுதான் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ற பவர் லிஃப்டிங் ஷெடியூல். அண்ட் எனக்கு வந்து இப்போ புதுசா வந்து ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நமக்கு வந்து ஒரு புதுசா வந்து தோணிருக்கு. ஸோ என்னன்னா, நான் சடனா ஒரு ஷார்ட்ஸ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது லோக்கி மேனோட வீடியோஸ் பார்த்தேன். அவர் பார்த்தீங்கன்னா வந்து 66 வெயிட் கேட்டகரி, ஸோ சிமிலர் டு என் வெயிட் கேட்டகரி தான். அவர் வந்து புல்அப்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஸோ 70 kg புல்அப்ஸ் அண்ட் ஐ திங்க் 70 kg சின்அப்ஸ். ஸோ தட் வாஸ் ஸோ இம்ப்ரெசிவ் டு என்ன பண்றது, ஒரு பவர் லிஃப்டா நான் பாக்குறது. ஸோ நான் ஏன் அதை பண்ணக்கூடாது, நான் ஏன் அதை வந்து ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வீக் 3 முடிச்ச பிறகும் இல்ல ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு வீக் 3ல முடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். வீக் 3 முடிக்க மாட்டேன்னா இதுக்கு இல்ல, நான் வீக் 2 கூடவே வந்து என் டிப்ஸ் அண்ட் புல்அப்ஸ் வந்து நான் ப்ராக்ரஸ் பண்ண போறேன். ஸோ என் டிப்ஸ் அண்ட் புல்அப்ஸை ப்ராக்ரஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 monthsக்குள்ள இல்ல 4 to 5 monthsல இல்ல எனிவே தட் ஹவு மச் இட் டேக்ஸ் ப்ராக்ரஸ். ஸோ லெட் வி என்ஜாய், லைக் எப்படி சொல்றது, நம்ம வந்து அந்த ஸ்ட்ரீட் லிஃப்டிங்குள்ள என்டர் ஆக ட்ரை பண்ண போறோம். அண்ட் இது ஒரு விஷயம். லைக் ஸோ இது ஒன்று பண்ண போறோம். தட் இஸ் வாட் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன புல் பண்ண அப்படின்னா, எனக்கு 50 kgன்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டிப்ஸ்ல. ஸோ அது வந்து சீக்கிரமா 60 kgக்கு புஷ் பண்ண நினைக்கிறேன். அண்ட் புல்அப்ஸை பொறுத்த வரைக்கும் 40 kg நான் ஈஸியாவே இருக்கும். ஆனா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கல் ஒர்க்ஸ் இருக்கு புல்அப்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் எப்பவுமே வந்து பாரை வந்து இங்கே கிராப் பண்ணுவேன். ஓகேவா? இந்த ஃபிங்கர்ஸ் ஆக்சுவலி ஃபிங்கர்ஸை கிராப் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல இருக்கணும் நம்ம பார் வந்து புல்அப்ஸ்ல வெயிட்டட் அதிகமாக புல்அப்ஸ். ஸோ என் கிரிப் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் கிரிப் ஸ்ட்ரென்த்தை ஃபோக்கஸ் பண்ண போறோம். இது வாட் தட் பிசிக்கலி எல்லா அப்டேட்ஸும் இதுதான் வந்து நம்ம பிசிக்கல் கோல்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ். அண்ட் ரெஸ்டிங் ஜாயின்ஸ், அது வந்து ஜாயின்ஸ் ரெஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க பவர் லிஃப்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்மளோட ஜாயின்ஸ் வந்து கொஞ்சம் மொபிலிட்டி இழக்க ஆரம்பிக்குது. அதனால கொஞ்சம் மொபிலிட்டி ஒர்க்கும் நம்ம வந்து மூவ் பண்ணணும். ஸோ கைண்ட் ஆஃப் யோகாவும் சொல்லலாம், யோகா சொல்ல முடியாது, பட் யோகா குட் மொபிலிட்டி. நம்ம வந்து கொஞ்சம் ஜிம் ரிலேட்டடாக ஜிம்னாஸ்டிக் ரிலேட்டடாகவே ஒரு மொபிலிட்டி அவுட்லெட் வருவோம். ஸோ மொபிலிட்டி ஒர்க்ஸும் இதுக்கப்புறம் நம்ம மூவ் ஆன் பண்ணுவோம். அண்ட் அஸ் அ ஃபிட்னஸ், நான் வந்து ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினரும் கூட. ஸோ எனி ஆன்லைன் கிளைண்ட்ஸ், ஸோ தயவு செஞ்சு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஈவன் மை மெயில் இஸ் தேர். ஸோ யூ மெயில் மீ அண்ட் நான் உங்களுக்கு மெயில் ரிப்ளை பண்றேன். அண்ட் வாட் எவர் வி ட்ரெயின் அ செக்ஷன், தட்ஸ் இட் வாட் திஸ் அப்கமிங் கோல்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலி பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே நம்ம எமோஷனல் லைக் பிசிக்கலி சொல்லியாச்சு. நவ் வி கெட் இன் டு எமோஷனலி அண்ட் மென்டலி நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம். ஸோ ஃபார் எஜுகேஷன் அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஹையர் ஸ்டடிஸ்லாம் சொல்ல மாட்டேன், லைக் என்ன பண்ண போறோம்னா சிம்பிளா இது இஸ் ஃபைனல் இயர். எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் 3 முடிகிறதுக்குள்ள ஐ திங்க் ஐ ஷுட் காட் அ ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஐடியா. ஓகே, லெட் வி சேஸ் இட். ஸோ டெவலப் பண்ண வேணாம், ஒரு ஐடியாவாச்சும் ஜென்ரேட் பண்ண முடியுதா
அண்ட் அந்த ஐடியாவை சேஸ் பண்றதுக்காக வி சேஸ் இட். ஓகே, ஸோ அந்த ஐடியாவை கெட் பண்றோம். தட் இஸ் தி மென்டல் ப்ரெஷர். அண்ட் எவ்ரிடே மெடிடேஷன் இஸ் தி மெயின் கான்செப்ட். ஸோ எவ்ரிடே கண்டிப்பா மெடிடேஷன் பண்றோம், அதை நம்ம சாதிச்சு காமிக்கிறோம். அண்ட் தட் இது எல்லாமே வந்து இந்த உருப்படும் சீரீஸ்லேயே வந்து நம்ம எல்லாத்தையும் அப்லோட் பண்றோம். அண்ட் ஃபைனலி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்க வேண்டிய இது வந்துருச்சு. ஸோ கைஸ், பாக்குறவங்க எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஸ்டே ஸ்ட்ராங் and be positive in everything, every time you approach and everything you approach. So be positive, guys. So see you guys, bye bye, on next week.